Welcome back to Karthik's Gram. Pre-climax of this IPL is here. யாரு playoffs qualify ஆக போறா? Obviously RCB ஆயிட்டாங்க. GT likely to be, but இன்னும் கன்ஃபார்ம் இல்ல. நம்ம எல்லா டீம்ஸ் பத்தியும் பேசிடுவோம். டாப் 7 டீம்ஸ் ஆர் இன் கண்டென்ஷன். டெல்லி கூட நம்ம வச்சுக்கிட்டா கூட 8 டீம்ஸ் இருக்கு. மும்பை அண்ட் எல்எஸ்ஜி ஆர் ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அப்படியே நம்ம கீழ இருந்து போயிடலாம். 8th பொசிஷன்ல இப்போதைக்கு கொல்கட்டா இருக்காங்க. கொல்கட்டா வந்து 12 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின் அஃபெக்டட்னால தே ஆர் 11 பாயிண்ட்ஸ் நவ். ஸோ தே ஹவ் 2 கேம்ஸ் லெஃப்ட். அந்த ரெண்டுத்துலையுமே அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா தே வில் கோ டு 15. ஸோ அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் 2 கேம்ஸ்ல தே கேன் இம்ப்ரூவ் தேர் ரன் ரேட் அஸ் வெல். அவங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா தே ஹவ் 2 ஹோம் கேம்ஸ் அட் ஈடன் கார்டன்ஸ். அண்ட் இந்த டோர்னமெண்டோட லாஸ்ட் கேம் கேகேஆர் தான் ஆட போறாங்க. ஸோ இன்கேஸ் பஞ்சாப்க்கும் கேகேஆருக்கும் ஒரு டை ஆச்சு ரன் ரேட், ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கேகேஆர் வில் நோ எந்த ரன் ரேட்ல நம்ம ஜெயிச்சா நம்ம குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் கொல்கட்டாக்கு அட்வான்டேஜஸ். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தே ஷுட் ஹோப், என்னெல்லாம் அவங்க வேண்டிக்கலாம் அப்படின்னா, சென்னை வந்து 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கணும். ராஜஸ்தான் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கணும். பஞ்சாப் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, இல்ல தோத்தா பெட்டர், பட் ஜெயிச்சாலும் தே வில் நோ த ரன் ரேட் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கேகேஆர் வில் go through the top 4. You have any doubts or any clarification you want to make about KKR? You can please say your opinion. Yeah, that is perfectly justified. In fact, Punjab வந்து the look of things வந்து இந்த வின் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட்டா இருக்கு. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால கேகேஆர் 2 வின் பண்ணாக்கா அவங்க வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ப்ரொவைடட் இந்த டீம் எதுவுமே 14 இருக்காங்க பாருங்க, எஸ்ஆர்ஹெச், அவங்க வின் பண்ணாங்க மேல போயிடுவாங்க. எப்படிதான் ஈஸியா போயிடுவாங்க. இல்ல சார், நம்ம எஸ்ஆர்ஹெச் போட்டும் சார். எஸ்ஆர்ஹெச் போயிட்டு கூட நம்ம 4th டீமோட இதுதான் நம்ம மெயினா பேச அது ஓகே. 4th டீம் ஆர்ஆர் வந்து நீ யூ cannot ரூல் ஆர்ஆர் டோட்டலி அவுட். நோ, see that is also there, right? So இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே ஹேஸ் டு வின் both the things, which is very very high. சார் அப்படியே படிப்படியா வருவோம் சார். அப்படியே ஒவ்வொரு டீம் வருவோம். ஷாம்ப்ரோ, you have anything to say about KKR? அவங்க வந்து அவங்களோட பாசிபிள் ஆப்போனன்ட்ஸ், அதாவது 2 கேம் ஆடுறாங்க ஈடன் கார்டன்ஸ்ல. ஒன்னு மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்னு யாரு? ஒன்னு மும்பை டிசி லாஸ்ட் கேம். see with this அவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷரா இருக்கும். உனக்கு வந்து பேர் என்ன, அவங்க ப்ரெஷர்ல இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம். இமேஜின் இது குஜராத்தே பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பிளேட் வைட்டல் ரோல். ஏன்னா ஜிடி வந்து அவங்களோட போலிங் அடிச்சு தம்சம் பண்ணாங்க வித்தவுட் ஈவன் திங்கிங் அ பாயிண்ட். இவங்க நம்ம சேஸ் பண்ண மாட்டாங்களா, டு தே ஹேவ் a choice, not have a choice, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அவுட் ரைட்டா ஃப்ரீ ஆடினாங்க. டாப் டீம் ஆடும்போது உனக்கு அந்த ப்ரெஷர் ஈஸியா அவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு நீ ஃப்ரீ கேம் ஆடலாம். ஆனா இப்ப இவங்க ஆட போறது எல்லாமே 8ல இருக்கான், 9ல இருக்கான். அவனும் கேர்லெஸ்ஸா தான் ஆடுவான். அவனே ஒண்ணு இல்ல. இப்போ வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டிசி செக் பண்ணிட்டு மும்பை லைக்லி அந்த மாதிரி நிறைய ஒரு சான்ஸ் கொண்டு வரலாம். பும்ரா கேப்டனா வச்சு சீனியர் பிளேயர்ஸ்லாம் உட்கார வச்சு கொண்டு வரலாம். இல்ல வேற யாராவது வந்து வில் ஜாக்ஸ் மாதிரியோ இல்ல ராயன் டிகில்டனே கேப்டன் கூட இதான் பண்ணலாம். இல்ல ஹர்திக் பாண்டியா கேப்டனா வந்து மத்த எல்லா சின்ன பசங்களை உட்கார வச்சு கூட ஒரு ஆடலாம். யூ நெவர் நோ. அவர் நீங்க டு ஜாயின் த டீம் ஒரு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வித் திஸ் த கேஸ் கல்கட்டா ஹஸ் டு பி காஷியஸ் ஓவர் ஹியர். தே ஹேவ் டு பிரிங் தேர் ஏ கேம் நோ மேட்டர் விச் எவர் ஆப்போனன்ட் இஸ். நம்பர் 8ல இருக்க டிசினாலும் சரி, நம்ம 9th இருக்க மும்பைனாலும் சரி, இவங்க அந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் காம்பினேஷன் ஸ்பின் ட்வின்ஸ் சுனில் நரேன் வரும், விடவே கூடாது. 8 ஓவர் ஒரு சோக்க போடு. அதே மாதிரி பேட்டிங் டாப்பா அழகா நீ வந்து கோவித் ஃபின் ஆலன். இப்பதான் அவருக்கு அந்த வேர்ல்டு கப்ல வந்து அந்த இருந்த அந்த அம்னீஷியா ஃபார்ம் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்பதான் அந்த ஒரு ஃபார்ம்ல வந்திருக்கிறாரு. இப்போ அந்த போன மேட்ச் அந்த 90 கூட கிவ் அ கான்ட்ரிபியூட் ஆன் வேர்ல்ட் ஆஃப் குட். அந்த ஃபார்ம் அப்படியே கோல்டன் ரன் கண்டிப்பா பண்ண எதிர்பார்க்கிறேன். ஐ வாண்ட் KKR to win big and in a massive margin, like how they won GT, to give a chance irrespective of other outcomes. but நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இவன் இப்படி தோத்து அவன் இவ்வளவு ரன்ல அடிச்சு இவன் இப்படி அடிச்சா அந்த பிரச்சனையே வேணாம். நீ அடி மாசிவா ஜெய், அது பண்ணிட்டா then leave it open, do your best and leave the rest. தான் KKR அப்ரோச் பண்ண ஆசைப்படுறேன் சார். சொல்லுங்க. இல்ல கேகேஆர் ரியலிஸ்டிக்லி இஃப் தே வின் போத் த கேம்ஸ், பிகாஸ் அவங்க அட்வான்டேஜ் என்னன்னாக்கா கடைசி கேம் ஆடுறாங்க, 2 கேமும் அங்க ஆடுறாங்க. அதுதான் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. 2 டீமும் அவங்களுக்கு கீழே இருக்க டீம் தான் ஸ்லைட்லி இன்கன்சிஸ்டன்ட் டீம் தான் ஆடுறாங்க. ஸோ தட் இஸ் அன் அட்வான்டேஜ் அண்ட் தே ஆர் ரைட்லி பீக்கிங், லைக் தே ஹவ் காட் தி செட் 11 நவ். ஸோ திஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ். as a Punjab supporter நான் சொல்றேன், I am not scared about Rajasthan or I am not scared about CSK.
பட் ஐ எம் ஸ்கேர்ட் அபவுட் கேகேஆர் பிகாஸ் அவங்க நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஈடன் கார்டன்ஸ்ல ஆடுறாங்க. தே நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூன்னு. அந்த வருண் அண்ட் நரேன் அவங்களோட அந்த அந்த காம்பினேஷன் ஆர் டூயிங் ஒண்டர்ஸ் பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட் கேம்ல அவங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், எவ்வளவு ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணணும் ஆர் எவ்வளவு ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கணும். ஸோ ஐ எம் ரியலி ஒரிட் அபவுட் கேகேஆர் அஸ் அ பஞ்சாப் சப்போர்ட். ஓகே, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டீம் போயிடலாம், டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 13 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 12 பாயிண்ட்ல இருக்காங்க. டெக்னிக்கலி தே ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ். அதாவது 14 பாயிண்ட்ஸ் வந்து எல்லா டீம்ஸும் மேல இருக்கிற டீம்ஸ்லாம் 14 தாண்டாம, அதாவது சென்னை 2 மேட்ச் தோத்து, இவங்க தோத்து, அப்படி தோத்து ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தா உண்டு. பட் வெரி 0.1% தான் சான்ஸ் இருக்கு. டெல்லிக்கு சான்ஸ் இல்லம்மா. ஐ அம் ரூலிங் தம் அவுட். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஓகே, லெட்ஸ் ரூல் தம் அவுட். அப்படியே அடுத்து சென்னை போயிடலாம். சென்னை வந்து 6th பொசிஷன்ல இருக்காங்க. 12 மேட்ச் விளையாண்டு 6 ஜெயிச்சிருக்காங்க, 6 தோத்துருக்காங்க. பிளஸ் 0.027 ரன் ரேட் இருக்கு, 12 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ சென்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் ஆல்மோஸ்ட் இல்ல, டூஆர்டை தான். அடுத்த 2 மேட்சும் டூஆர்டை தான். ஒன்னு எஸ்ஆர்எச்சோட, இன்னொன்னு ஜிடியோட அகமதாபாத்ல ஆடுறாங்க. ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா சென்னைக்கு? I don't see much because they have to win both. Both are stiff for them. என்னோட கணிப்புல they may luckily win one. Which one I am not able to say. ஏன்னா ஒருத்தன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஃபார்ம்ல இல்லாதவன். லைக் ப்ரூவிஸ் அடிக்கவே இல்லை, அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் யாருக்கான மாட்டி அந்த மாதிரி தான் சான்ஸ். யாராவது ஸ்டார்டே போலிங் போட்டு வின் பண்ண சான்ஸ் இருக்கு. தவிர இது வந்து ஆஸ் அ டீம் அவங்க வந்து போன மேட்ச் விட்டு கோட்டை விட்டாங்க, அவ்வளவுதான். எல்எஸ்ஜியோட அவங்க வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல சார். பட் சம்ஹவ் ஏதோ கொஞ்சம் மேஜிக் பண்ணி நாளைக்கு சேப்பாக்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா they can see one game at a time. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் சார் அகமதாபாத். in that scenario, if suppose in your case example, நான் வந்து எனக்கு ஹோப் இல்லை நாளைக்கு வின் பண்ணுவாங்கன்னு. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, then it depends on many other factors. Like RCB has to win SRH. Okay, then only they stand in with in the queue. Okay, அதே மாதிரி RR has to lose. இதெல்லாம் வரணும். இதெல்லாம் வந்ததுன்னா இவங்களுக்கு சான்ஸ் இல்ல சார். சென்னை 2 மேட்ச் ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுவாங்க சார். they don't have to be dependent. இல்ல, நான் சொல்றது 1 மேட்ச் தான் நான் சொல்றேன். 1 மேட்ச் 2 மேட்ச் பண்ண மாட்டாங்கப்பா. நான் சொல்றேன் 2 மேட்ச் பண்ண மாட்டாங்க. இந்த சீசன் வந்து சென்னை எங்க சொதப்புறாங்க பாத்தீங்கன்னா, சென்னையோட அந்த 6 வின்ஸ் எல்லாம் எங்க வந்திருக்குன்னா அவங்களோட கீழே இருக்க ரேங்க் டீம்ல தான் வந்திருக்கு. இப்போ 2 மும்பை அடிச்சிருக்காங்க, ஒரு எல்எஸ்ஜி அடிச்சிருக்காங்க, டிசிஏ 2 அடிச்சிருக்காங்க. இந்த 5 வின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு கீழே இருக்க ஆளுங்க தான், மேல இருக்க ஆளுங்களே கிடையாது. மேல இருக்க டீம் கூட இந்த எந்த மேட்ச் க்ளோஸா கம்பீட் பண்ணாங்கன்னா, எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் ஆடினாங்க பத்தியா, மேட்ச் ஷாட்டை உள்ள கொண்டு வச்சு டூபே, அந்த மேட்ச் தான் வேர் தி க்ளோஸ்லி காம்பீட்டட். பட் ஆக்சுவலா வின் பண்ண வேண்டிய கேம் அது விட்டாங்க. அது பண்ணல. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டாப் 5 டாப்ல இருக்க அந்த 4 டீம் கூட they never had அந்த ஒரு சேலஞ்ச் பண்ணி அடிக்கவே இல்லை. இது எங்கேயோ அவங்களோட அந்த மைண்ட்ல எங்கேயோ அந்த பேக்லாக்ல விளையாடும் நம்பரை. ஏன்னா அடுத்து ஃபேஸ் பண்ண போற 2 பேரும் டாப்ல இருக்க டீமு, அதுவும் ரெக்கார்ட் ஃபார்ம்ல இருக்க டீமு. எஸ் தேவர் பிளிப்ஸ். உனக்கு ஜிடி ஒரு பிளிப்ல இருந்து வராங்க. கல்கட்டா மாதிரி ஒரு டீம் கிட்ட ஒரு 7வது ரேங்க் டீம் கிட்ட இருந்து அடி வாங்குறதா அவங்க எதிர்பார்க்கல. 8 9 ரேங்க் டீம் அடி வாங்கல. ஸோ அவங்க ஒரு இதுல இருந்து வராங்க. எஸ்ஆர்எச் கான்ஸ்டன்டா டாப்ல இருந்துருக்காங்க. இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, ஐ லவ் டு சே லைக் அஜின்கிய ரஹானே அப்ரோச்சை தான் ருத்துராஜ் ஃபாலோ பண்ணும். 1 கேம் அட் அ டைம். அந்த 1 கேம்ல யூ அசஸ், அனலைஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜைஸ். நீ பிளே ஆஃப் போகணும் அப்படின்னு போனார்னா வேலைக்கே ஆகாது. நாளைக்கு மேட்ச் எஸ்ஆர்எஸ் எப்படி உடைக்கணும், எஸ்ஆர்எஸ் எப்படி தட்டணும், டாப் 3 பேர் எப்படி நிறுத்த போறோம், கிளாஸ் எப்படி ஸ்டாப் பண்ண போறோம், இதுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வந்தாலே எப்படி ஜிடி இப்போ கீழே இருந்து மேல வந்தாங்களோ, எப்படி இப்போ கேகேஆர் ஒரு பஞ்சிங் அப்போது வெயிட் பண்றாங்க. 1 கேம் அட் அ டைம் போனா மட்டுமே தான் சிஎஸ்கே தப்பிக்க முடியும். பிளே ஆஃப் ப்ரெஷரை போட்டா பிளேயர்ஸ் பிளே ஆஃப் ப்ரெஷர் போன பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இத்தனை மேட்ச் லீக்ல அடிக்காதவன் பிளே ஆஃப்ல அடிப்பான் போவாங்க. எம்எஸ் தோனி காலத்துல நம்பலாம், பட் ருத்ராஜ் காலத்துல நம்புவாங்களா தெரியாது. ஏன்னா இவங்களே இப்ப சாப்பிங் பீசிங் நிறைய பண்ணாங்க. ஆரம்பத்துல நல்லா அடிச்சிருந்த சர்ஃப்ராஸ் கானுக்கு சான்ஸே கொடுக்கல, கான். பிரசாந்த் வீர் கிடைக்கிற சான்ஸ் ஆரம்பத்தில் கிடைச்சி, கார்த்திக் சர்மா கிடைக்கல. இப்ப கார்த்திக் சர்மா சான்ஸ் கிடைக்குது, பிரசாந்த் வீர் ஆட மாட்டாரு, கான். உருவில் பட்டேல் ஒரு மேட்ச் அடிச்சாரு, மிச்சம் 2 மேட்ச் ஸ்வா போயிருது. டெவால் புர்விஸ் வராரு, நோலுக்கு ஷாட் 2 6 கான். டூபே ஸ்பின்னு போட்டா அடிக்கிறாரு, ஷார்ட் பால் ஃபேஸ் போட்டு அடிக்கிறாரு. யாக்கரோ வேர்ல்டு கப்ல இந்த ஃபார்மை கொண்டு வராருன்னா கான். சஞ்சு சாம்சன் மிஸ் ஃபயரிங். ருத்ராஜ் கைக்வாட் இன்னுமே அந்த ஐபிஎல் குள்ளே வரல மாதிரி. அந்த பாரிங் த 2 நாக்ஸ், 1 வெர்சஸ் அந்த ஒரு இப்ப என்ன ஜிடியோட ஒரு நாக்கு, 1 வெர்சஸ் அந்த மும்பையோட ஒரு நாக்கு. இந்த 2 நாக்கு தவிர்த்து
ருத்ராஜ் கம்ஃபர்டபுளா வந்து ருத்ராஜ் பேட்ஸ்மேனாவே இன்னும் வராம இருக்காரு. வித் ஆல் தீஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸா ஸ்டாக் ஆயிருக்கும் போது they have proven in the past, but இப்போ பண்ணணும்னா they have take one game at a time, which I think is possible depending upon other team chances. அவன் கையில மட்டும் இல்ல, other team chances. So I bet சென்னை கொஞ்சம் வந்து அப்படி இல்ல, இப்படி பண்ணா வாய்ப்பு they கிடைக்கும். have it on their own hands தான். They have their fate on their own Exactly. hands. If they win two, they can, or else they don't. அப்படிதான் நான் எனக்கு தோணுது. So They they have to don't wait have on to be other things. dependent considering they win two. But ஆனா ரொம்ப கஷ்டம் தான் சொல்ற மாதிரி. They won't win two தான் அப்படின்னு எனக்கு தோணுது. பாப்போம், they can prove me இல்ல wrong. இல்ல அப்படியே but luckily if they win two they are in அது yeah, டவுட்டே that is கிடையாது. what I'm saying. அது அது யாரும் டவுட்டே நம்ம தேவையில்ல, அவங்களே போயிடலாம். அப்படியே நம்ம 5th டீம் பேர்லாம். ராஜஸ்தான், ஐ மீன் 5th பிளேஸ்ல இருக்க டீம் பேர்லாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 விளையாண்டு 6 ஜெயிச்சிருக்காங்க, 6 தோத்துருக்காங்க. அவங்களும் சிமிலர் ரன் ரேட் டு சிஎஸ்கே பிளஸ் 0.027, அதே 12 பாயிண்ட்ல இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்காங்க, ஆர்ஆர் சிஎஸ்கேவும். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ரெண்டு டீமுக்குமே ஃபேட் இஸ் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ். ஏன்னா ஆர்ஆருக்குமே வந்து அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சா தே கேன் குவாலிஃபை. ஆர்ஆருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் சிஎஸ்கே கம்பேர் பண்றப்போனா, ஆர்ஆர் ஆர் பிளேயிங் கொஞ்சம் கீழே இருக்கிற டீம்ஸ் ஆடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் லக்னோ அண்ட் மும்பைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில வந்து மேபி தே ஆர் ஃபேசிங் லெஸ் காம்படிட்டிவ் ஆப்பனன்ஸ்ங்கிறத எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் இன்னைக்கு விளையாடுறத பார்த்தா ஆர்ஆருமே வந்து அதாவது ஆர்ஆருமே 2 ஜெயிக்கணும், 1 ஜெயிச்சா பத்தாது. ஸோ எந்த ஒன்று கிளிக் ஆகும், எந்த ஒன்று மிஸ் ஆகும்னு தெரியல. எனிதிங் கேன் ஹேப்பன். வாட் டு யூ திங்க் ஸ்ரீதர் சார்? ஆர்ஆருக்கு 2 ஜெயிப்பாங்களா? ஆர்ஆருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, சூரியவம்சி கேன் கிளிக் இன் ஒன் ஆஃப் த கேம்ஸ். இஃப் ஹி கிளிக்ஸ் they are winning, that's it, very simple. But he has to click well. I mean நான் இன்னைக்கு மாதிரி 30-40 அடிச்சலாம் வேலைக்கு ஆகாது. He has to அது ஆர்ஆர் ஹோம் கேம்ஸ் அவே கேம்ஸ் அது நான் பார்க்க மாட்டேன். ஐ அம் சாரி. ஒன்னு வாங்கடையில இன்னொன்னு வந்து ஐ திங்க் இட்ஸ் இன் சவாய் மான்சிங் ஸ்டேடியம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவர் வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா சின்ன பையன், he might prove and also he is very bold and aggressive. அவருக்கு nothing to lose ல. ஆனால் இந்த மாதிரி T20 மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஐ திங்க் ஆர்ஆர் ஹேஸ் அ கம்பேர்ட் டு சிஎஸ்கே, ஆர்ஆர் ஹேஸ் அ பெட்டர் சான்ஸ். நம்ம பேசுற எல்லா டீமுமே சார் எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் ஜெயிச்சிருவாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்எஸ்ஜி போன மேட்ச் அடிச்ச மாதிரி மார்ச் இங்கிலீஷ் பூரன் ஒரு காட்டுனாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நாங்க போகாட்டி சரி நீங்களும் போக மாட்டீங்கன்னு முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப எல்எஸ்ஜிக்கு ஒரு இது அட்வான்டேஜ் இப்ப என்னன்னாக்க, அவங்க டீம் இப்ப செட் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 மேட்சா வேற எதுவும் இல்ல. So yeah, ஆர்ஆருக்கு வந்து they have their fate in own hands. நீங்க என்ன நினைக்கிறீங்க சாம் ப்ரோ? See, எல்எஸ்ஜி கூட அவங்க தப்பிச்சா கூட மும்பை கூட ஈஸியா ஜெயிக்கலாம். நான் வாங்கடே வந்து உனக்கு பாட்டா பிடிச்சு கடைசி கேம் they have to win 2, 1 ஜெயிச்சா பத்தாது. மத்த ரிசல்ட்ஸ் வந்து தப்பா போகுதுன்னு ஹைபோதெட்டிக்கலி மத்த ரிசல்ட்ஸ் வந்து தப்பா போகுதுன்னு எதிர்பார்த்தா கூட they have the fire power to score. எப்படி எஸ்ஆர்ஹெச் ஒரு 240 சேஸ் பண்ணாங்களோ, இல்லை எப்படி ஒரு ஆர்சிபி அடிச்சாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஃபயர் பவர் இருக்க ஒரு டீம் பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் ஆல் இட் நீட்ஸ் இஸ் கரெக்டா அந்த மொமெண்டம் மாட்டணும். லியன் பெரர் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். நாண்ட்ரே பர்கர் என்ன காரணம் வெளில மாட்டேங்கிறது தெரியும், அவரை உள்ள கொண்டு வரணும். தென் வந்து பேர் என்ன ரவீந்திர ஜடேஜா எதுக்கு போறதுக்காக தெரியல, உள்ள வரணும். கொஞ்சம் அந்த காம்பினேஷன் கரெக்டா பிக் பண்ணி இந்த இம்பாக்ட் சப்பை வந்து கரெக்டா கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா தே ஆர் a killer team for sure. ஏன்னா ஆரம்பத்துல நிறைய போட்டிருக்காங்க. அவங்க கேகேஆர் கூட ஒரு மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருக்க வேண்டியது. ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவர் கொடுக்காம விட்டாங்க. 3 ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்து 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்திருந்தாப்புல திணறிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வந்து பேர் என்ன ஆர்ஆர் அவனுக்கு வந்து கேகேஆர் திணறிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு டிராப் கேட்ச் ஆச்சு. அடுத்து ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவர் போச்சு, மீன் ஜட்டுக்கு ஓவர் மிஸ் ஆச்சு. மொத்தமா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. இல்லைன்னா அவங்க இந்நேரத்துக்கு வந்து அந்த ஒரு +2 பாயிண்ட்ஸ் மேல எங்கேயோ கையில போயிருக்க வேண்டியது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான். வித் ஆல் இன் பிளேஸ் போத் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர், அதாவது அந்த டபுள் எட் ஸ்குவாட் மாதிரி, ஒன்னு இந்த சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். ஆப்போனன்ட் அடிக்கலாம், அவங்க மிஸ் ஃபயர் ஆகலாம். அந்த மாதிரி தான் இந்த 2 டீம் நான் பாக்குறேன். அப்படியே 4th டீம் நம்ம டீம் பத்தி பேசிடுவோம். பஞ்சாப் கிங்ஸ். ஈக்குவேஷன் வந்து சிம்பிள். 13 மேட்ச் 6 ஜெயிச்சிருக்காங்க, 6 தோத்துருக்காங்க, 1 மேட்ச் ரெயின் அஃபெக்டட். ஸோ 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்க they have a game against லக்னோ. ஸோ அந்த கேம் வந்து மஸ்ட் வின், ஜெயிச்சே ஆகணும். ஸோ அப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா 15 பாயிண்ட் போயிருவாங்க. இப்போ பஞ்சாப் வந்து என்னென்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேம் இப்போ நாளைக்கு கேமே வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க பஞ்சாப் ஃபேன்ஸ். ஏன் அப்படின்னா, நாளைக்கு இப்போ சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே விளையாடுறது ஜிடியோட, நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் விளையாடுறது ஆர்சிபியோட. அந்த 2 மேட்ச்லயுமே ரெஸ்பெக்டிவ்லி சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் should lose. அப்படி இல்லாம 2 டீமும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி 15 பாயிண்ட் எடுத்தா கூட 2 பேரும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா போத் will go to 16.
ஸோ அதனால பஞ்சாப் ஃபேன் ஷுட் ப்ரே தட் எஸ்ஆர்எச் ஷுட் வின் டுமாரோ. ஏன்னா சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா இட்ஸ் ஹையர் த ரிஸ்க் ஹையர் த ரிவார்டுங்கிற மாதிரி சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிச்சு அடுத்த மேட்ச் ஜிடியோட தோத்தா குட். அதே மாதிரி எஸ்ஆர்எச் நாளைக்கு தோத்து அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட தோத்தா குட். அப்படி நடந்துச்சுன்னா குட். பட் அப்படி நடக்குமா? சிஎஸ்கேவும் ஜெயிச்சு எஸ்ஆர்எச் ஜெயிச்சா பஞ்சாப் ஃபேன்ஸ் டோட்டல் ஹோப் போயிடும். ஸோ அதனால தே ஷுட் எக்ஸ்பெக்ட் எஸ்ஆர்எச் டு வின் டுமாரோ ஸோ தட் அந்த 4th ஸ்பாட்டுக்கு மட்டும் ஈஸியா ஃபைட் பண்ணலாம். ஸோ வந்து எஸ்ஆர்எச் தான் நாளைக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஆர்ஆர் 2-1 தான் ஜெயிக்கணும், கேகேஆர் வந்து 2-1 தான் ஜெயிக்கணும். அப்படியே 2 ஜெயிச்சா கூட ரன் ரேட்ல பஞ்சாப் முந்தக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் பஞ்சாபோட பெர்முடேஷன் காம்பினேஷன். ஸ்ரீதர் சார் என்ன ஏதாவது ஒளி தெரியுதா இல்லையா? நீ ஏதாவது உன மனசுல ஃபுல்லா கொட்டிட்டேன் தெரிஞ்சு போச்சு. ஸோ சி பஞ்சாப் இஸ் அன்லக்கி டீம்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான் இந்த வாட்டி. ஏன்னா இவ்வளோ things are going against them naga, it looks like they are the ones who are going to இல்ல சார், பட் நான் லாஜிக்கலி கேக்குறேன் சார், பிராக்டிகலி நான் கேக்குறேன். லெட்ஸ் அஸ்யூம் தட் ஹைதராபாத் இஸ் வின்னிங் டுமாரோ. ஓகேவா? மோஸ்ட் லைக்லி நீங்களுமே அதான் சொல்றீங்க, ஹைதராபாத் ஜெயிக்கும். சரி, நம்ம அப்படியே வந்தா நாளைக்கு ஹைதராபாத் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஹைதராபாத் உள்ள போயிருவாங்க சார். ஜிடி, ஆர்சிபி, ஹைதராபாத் 3 பேர் உள்ள போயிருவாங்க. ஓகேவா? டாப் 3 விட்டுருங்க. 4th ஸ்பாட்னு வரப்போ நாளைக்கு சென்னை தோக்குறப்போ சென்னை ஆப்வியஸ்லி ரூல்ட் அவுட். ஸோ சென்னை இஸ் ரூல்ட் அவுட். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்பனன்ஸ் காம்படிஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு கொல்கட்டா, இன்னொன்னு ராஜஸ்தான். கரெக்டா? ராஜஸ்தான் 2ல 1 தோக்கணும், தே ஷுட் ப்ரே. அதே மாதிரி கொல்கட்டா வந்து பஞ்சாபோட ரன் ரேட்டை தே ஷுட் நாட் பீட் ஆர் தே ஷுட் லூஸ் 1 out of 2 தே ஷுட் ப்ரே. இதுக்கு பாசிபிளி பிராக்டிகலி வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்கறேன். வாய்ப்பு இருக்குன்னா எல்லாத்துமே வாய்ப்பு இருக்குதான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா வாட் இஃப் பேசிக்கலி த அதர் வே அரவுண்ட் இட் கோஸ், கல்கட்டா லூசஸ், வாட் ஹேப்பன்ஸ்? கல்கட்டா லூசஸ், சோ ஹாப்பி, சந்தோஷம். நோ, ஆல்சோ பஞ்சாப் லூசஸ், என்ன பண்ணுவ? அப்படி சொல்றீங்க? என்னப்பா லூஸ், நீ லூஸ் பண்றதுன்னா இப்போதைக்கு கையில வந்து டிக்கெட் வச்சு லூஸ், நான் பாயிண்ட் கொடுக்குறேன் ஒரே டீம் பஞ்சாப் தான், புரியுதா? சோ அவங்க ரன் அப்படி இருக்கு, வேற எதுவும் கிடையாது. நான் சீக்வன்ஸ் சொல்றேன் நான். சோ ப்ராபபிலிட்டிஸ் எப்படின்னாக்க, திங்ஸ் ஆர் ஸ்டாக்ட் அப் அகைன்ஸ்ட் பஞ்சாப் அண்ட் ஆல். அவர் கேப்டன் கான்ஃபிடன்ஸ் பாருங்களேன், தொங்க போட்டு பேசுறாரு அவரு. அவருக்கு என்ன காமெடி எடுக்குன்னு தெரியல. ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா எடுக்கிறாரு, அவன் எங்கெங்கயோ போடுறாங்க போலிங்க. இதெல்லாம் வந்து என்னத்த என்ன சார், லாக்கி ஃபெர்குசன் 3 ஓவர் 43 சார், நகலையும் நீ போட்டு அடிச்சிட்டாங்க சார். இல்ல தப்பா. இப்ப இன்னைக்கு வந்து ஆர்சிபி இஸ் கன் டீம், அவங்கள நீ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள விட்டுடு, மத்த டீம்ல நீ என்ன பண்ணீங்க? மத்த டீம் என்ன பண்ணீங்க? பின்ன அத சொல்றேன் நினைக்கிறீங்க. அவர் வந்து ஜஸ்டின் லாங்கர் கிட்ட கேட்டு, எப்பாடே என் டீம் இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது பண்ணுங்க. ஆஸ்திரேலியன் காணிகள் இப்பாரு, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தண்ணிக்குள்ள மண்ணு அப்படிங்கிற மாதிரி. நான் கேப்டன் இருக்கும்போது தான் நீ டெபியூ ஆனேன், உனக்கு நான் சான்ஸ் ஞாபகம் இருக்கா? அந்த மெய்யாகிற மாதிரி டாக் போயிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிதான் பண்ண முடியுமே தவிர, லக்னோ அண்ட் மும்பை தே ஹேவ் நத்திங் டு லூஸ். இப்போ நீ பாக்குற எல்லா டீமோட பேட்டு இவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. ஏன்னா ஆர்ஆர் ஹாஸ் அ மேட்ச் வித் போத், கரெக்டா? ஆர்ஆருக்கு வந்து இவங்க 2 பேரோடய மேட்ச் இருக்கு, கரெக்டா? அதே மாதிரி கேகேஆருக்கு ஒரு மேட்ச் மும்பை கூட இருக்கு, ஓகே? பஞ்சாப் ஒரு மேட்ச் இவங்க கூட இருக்கு. இவங்க நினைச்சா அவங்க 2 பேரையும் பிடிச்சி, இந்த 3 பேரையும் பிடிச்சி அந்த குஜிலி மஸ்துன்னு சொல்றாங்க பத்தியா, அந்த குஜிலி மஸ்து பண்ணி சிஎஸ்கே பண்ணி விடலாம். ஃபன்னி கேம் கிரிக்கெட் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆரம்பிச்ச அந்த மொமெண்டத்துல சார் வந்து அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு, பீக்கிங் டூ ஏர்லி. வாஸ் பஞ்சாப் பீக்கிங் டூ ஏர்லி? ஒரு ஆர்சிபிக்கு சொன்னாரு. ஆர்சிபி ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல திட்டுறாங்க. இல்ல they were also doing like that only, no, they came back. see உனக்கு என்ன தெரியுமா, ஆரம்பத்துல அந்த ஒரு 4 அந்த ரிலே ரேஸ் ஓடுற மாதிரி 4 4x100 ரிலேஸ்ல நீ 400 மீட்டர் அட்டச்ல ஓட முடியாது. கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி கடைசி 100 மீட்டர் தான் பிடிக்கணும். பஞ்சாப் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாப்ல 200 மீட்டர்லயே ஃபுல்லா எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும், ஓகேவா? ஆர்சிபி எங்க தப்பிச்சாங்கன்னா, ஆர்சிபிக்கு அந்த பிரீத்தர் கிடைச்சது, ஆர்சிபிக்கு சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் கிடைச்சது. தென் தே அனலைஸ். அவங்க வந்து என்ன பண்ண, முதல்ல மாட்னா மட்டன் வெட்னா சிக்கன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்ச் 200 அடிக்கணும்னு போனாங்க. பட் தே ஸ்டம்பிள்ட் அகெயின்ஸ்ட் 9th ரேங்க் மும்பை when chasing 167. அங்க அவங்களுக்கு ஒரு ரீதிங் கிடைச்சது. நம்ம தொடர்ச்சியா தோத்துட்டு வரோம், தோத்த நம்ம ஒரு உத விழும் இந்த மாதிரி. எங்க அதே மாதிரி ஜி டிக்கெட் அடிக்க போய் அட்டாக் பண்ண போய் தான் தோத்தாங்க அகமதாபாத்ல. டெல்லியை ஸ்டீம் ரோல் பண்ணிட்டு வராங்க, டெல்லியை 75 ஆல் அவுட் பண்ணிட்டு ஸ்டீம் ரோல் பண்ணிட்டு அகமதாபாத் வராங்க. அகமதாபாத் அடிச்சு ஓட விட்டாச்சு, மொத்தமா ஓட விட்டாச்சு. தேர் தே காட் தி என்லைட்மென்ட். அங்க வந்து ஓகே, இங்க நம்ம அட்டாக்கு போனா இங்க வேலைக்கு ஆகாது, பிச்சு வேற, கண்டிஷன் வேற, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்க.
அதுல இருந்து தான் வந்துச்சு. மும்பை கூட குரால் 50, போன மேட்ச்ல வந்து கிங் 100, இன்னைக்கு வந்து கிங் 50 பிளஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி டீம் வந்து அப்ரோச்சையும் மாத்தினாங்க. எல்எஸ்ஜியோட விட்டிய எல்எஸ்ஜி கூட 200 கடைசி அழகா போட்டான், போலிங் போட்டான் அவன். அந்த ஷெப்பர்ட வந்து வேஸ்ட்னு சொல்லி அவனை டிராப் பண்ணி வச்சு அப்புறம் இப்ப போலர் ஆயிட்டான் அவன். நாட் பேட்ஸ்மேன் இப்போ. எக்ஸாக்ட்லி. சோ உனக்கு தொடர்ச்சியா உனக்கு இந்த டூர்ல போகும்போது பாத்தீங்களா அவன் போலர் ஆயிட்டான். இப்போ அவன் பயங்கர இன்டர் போலர் ஆயிட்டான். ஓகே சார், அப்படியே நம்ம தேர்ட் டீம் போயிருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போயிருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 3 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு, தே கேன் எண்ட் அப் இன் குவாலிஃபயர் 1, or else they can end up in eliminator, or else they can be eliminated out of the tournament. இது மூணுக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. எஸ்ஆர்எச் வந்து 12 மேட்ச்ல 7 ஜெயிச்சிருக்காங்க. ரன் ரேட் ஹெல்த்தியா பிளஸ் 0.331ல இருக்கு. 14 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப எஸ்ஆர்எச் அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சு கொஞ்சம் ஜிடியை விட பெட்டர் ரன் ரேட் கொஞ்சம் புஷ் பண்ணி ஆடினாங்கன்னா they will end up at qualifier 1 அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அப்படி இல்ல நாங்க வந்து 2த்துல ஒரு மேட்ச் தான் ஜெயிப்போம், அது வந்து ஜிடியோட ரன் ரேட்ல வந்து கொஞ்சம் கம்மியா முடிப்போம் அப்படின்னா they will play eliminator against whichever team is coming. அப்படி இல்ல 2 மேட்ச்மே தோப்போம் அப்படின்னு தோத்து மற்ற டீம்ஸ் ஏதாவது கொஞ்சம் மேல வந்தாங்கன்னா எஸ்ஆர்எச் will be eliminated. ஸோ இது மூணுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு they will qualify, எனக்கு அது என்னோட தோணுது. பட் ரன் ரேட்டை புஷ் பண்ணி குவாலிஃபயர் 1 விளையாடுவாங்களா? ஐ எம் ரியலி ஹாப்பி இஃப் தட் ஹேப்பன்ஸ். நடக்குமான்னு தெரியல, பட் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான். சொல்லுங்க ஸ்ரீஸ். என்னோட இது எப்படின்னு வரும்னாக்கா ஆர்சிபி ஜிடி 1 and 2 சார். பட் நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா சார், இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் சென்னையோட ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேம் தே ஆர் பிளேயிங் அட் ஹோம் தானே சார் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ ஹை சான்சஸ் தட் தே கேன் வின் இல்ல. ஸோ ஜிடி ரன் ரேட் பெரிய டிஃபரன்ஸ் தான் சார். இங்க சன்ரைஸ் வந்து 0.331ல இருக்காங்க, ஜிடி 0.4ல இருக்காங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் எஸ்ஆர்எச்க்கு 2 மேட்ச் இருக்கு, ஜிடிக்கு 1 மேட்ச் தான் இருக்கு. ஸோ தே கேன் இன்க்ரீஸ் இஃப் தே வாண்ட். ஓவரால் 14 மேட்சஸ்ல இன்க்ரீஸ் பண்றது 0.1 இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். 0.01 ஏன்னா இட் வில் கம் ஓவரால். அதனால சொல்றேன் இட்ஸ் டிஃபிகல்ட். அண்ட் ஜிடி ஆல்சோ வில் பி பிளேயிங் குட் கிரிக்கெட் இன் அகமதாபாத் ஃபார் சிஎஸ்கே. ஐ திங்க் they will beat CSK with at least 30-40 runs margin. It's what I think. ஏன்னா the way they are playing. ஓகே, ஸோ சேஸ் பண்ணாங்கன்னா ஓகே 90 ஓவர் அடிப்பாங்க, இப்படி வச்சுக்கலாம். என்னோட கணிப்பு. I hope I am wrong. That's a different thing altogether. But the way things are stacked up for CSK, it is like that. It can be a big margin also. That's a different thing. But நார்மலா விளையாடினாவே இது வந்து 30 ரன் 25 30 ரன் மார்ஜின் அடிப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா 19 ஓவர் அடிப்பாங்க. This is what I think. கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க சார். யாரு குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னா தோணுது. ஏன்னா நாளைக்கு உதப்பட்டா கூட they will bring their A game against RCB. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆகும் பயங்கரமாக. அந்த கிளாசன் வந்து நல்லா ஆடுறாரு, ஹைதராபாத் விக்கெட்ல சூப்பராக ஆடுறாரு. அவர் நிற்க வைக்க முடியல. பட் இட் வில் பி a வெரி குட் கேம். ஆர்சிபி எஸ்ஆர்எச் வில் பி a கிரேட் கேம் ப்ரொவைடட் நாளைக்கு இவங்க உதப்பட்டாங்கன்னா எஸ்ஆர்எச் உதப்பட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப இன்டென்ஸாக ஆடுவாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் எஸ்ஆர்எச் ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரால் வந்துச்சு, ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தான் பண்ணாங்க. ஸோ ரிவெஞ்ச் மோட்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஈவெண்ட்டோட முதல் மேட்சே இவங்க மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அங்கே இவங்க வாங்கிட்டு வந்தாங்க. பட் அதுல 200 அடிச்சுட்டாங்க. நீங்க உணர்கட்டையும் வச்சு ஹர்ஷல் பட்டேல் வச்சு போலிங் போட்டு 16 ஓவர் கொண்டு வந்தாங்க எஸ்ஆர்எச். இப்போ கன் போலர்ஸ் இருக்காங்க இந்த பக்கம். டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் தி டார்க் ஹார்சஸ் எஸ்ஆர்எச். சார் சொன்னவர் தான் நானும் சொல்றேன். மேல வந்து ஆர்சிபி 1, 2 வந்து ஜிடி, 3 இஸ் எஸ்ஆர்எச். ஈவன் இஃப் எஸ்ஆர்எச் பிளேஸ் எலிமினேட்டர், they have the team to even go to finals. ஏன்னா ஜிடி டாப் 3 மட்டும் தான் கிளிக் ஆகிறாங்க. ஜிடி டாப் 3 மட்டும் தான் கிளிக் ஆகிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் 3 தவிர்த்து கிளாசனோட ஃபார்ம் மிகப்பெரிய பிளஸ். ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருக்காரு. மிடில் ஆர்டர்ல ஆரஞ்சு கேப் ஹோல்டர் இருக்க ஒரே ஆள் தான் ஒரு ஒருத்தர் தான். மற்ற எல்லாம் டாப் ஆர்டர் பிளேயர்ஸ். விராட் கோலி, அபிஷேக் சர்மா, சூரியவன்ஷி, சுப்மன் கில், சாய் கிஷோர் எல்லாம், சாய் சுதர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பிளேயர்ஸ். மிடில் ஆர்டர் பிளேயர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அந்த ஆரஞ்ச் கேப் கண்டென்ஷன்ல இருக்காரு, யாரு ஹேண்டில் கிளாசன் மட்டும்தான். கூடவே அங்கங்க நிதிஷ்குமார் ரெட்டி அடிக்கிறாரு. தென் வந்து அவங்களோட லோக்கல் போலர்ஸ் தாறுமாறா அடிக்கிறாங்க, போலிங் போட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காம்பினேஷன்லாம் அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குது. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் தே கேன் பிளே எலிமினேட்டர் அண்ட் முடிச்சுட்டு ஈவன் தே கேன் பிளே ஃபைனல்ஸ் ஆல்சோ இஃப் ஜிடி டிடி ஃபைட் ஃபார் டாப் 3யோட காலி. ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு 3 for 3 தான் முடிஞ்சு போச்சு ஜிடியோட பேட்டிங். வேற ஒண்ணுமே கிடையாது. ஜிடி சிஎஸ்கேவோட தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீதர் சார் சொல்லுவாரு, அவரை விடுங்க, அவர் ஜிடி ஃபேன். பட் நியாயமா சிஎஸ்கே ஜிடி ஜெயிக்கலாம். ஜெயிச்சு எஸ்ஆர்எச் அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சு ஜிடி எலிமினேட்டர் கூட ஆடலாம். என்ன வாய்ப்பு இருக்கு தானே ஷாம்ப்ரோ? எக்ஸாக்ட்லி.
ஓகே என்ன கலாய்க்கிறான் அவரு. ஏம்பா சரி nobody அப்படியே gets chance. See, I'll tell you my pick also. Okay, it's going to be a final between probably GT RCB final or GT SRH final. நோவே. பாருங்க சார் ஓகே அப்படியே நம்ம ஜிடி ஆரஞ்சு பத்தி சார் பேசிடுவோம். இல்ல இதுக்கு நம்ம ஆரஞ்சு வருவோம். சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஜிடி பத்தி பேசிடுவோம். சரி ஒரு நிமிஷம் ஜிடி பத்தி பேசிடுவோம். ஜிடி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 13 பிளே 8 வின் பிளஸ் 0.400 இருக்காங்க, 16 பாயிண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஈக்குவேஷன் சிம்பிள். லாஸ்ட் கேம் சிஎஸ்கேவோட ஆடுறாங்க அகமதாபாத்ல. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி ஐ திங்க் தே வில் பிளே குவாலிஃபயர் 1. ஓகே, அன்லஸ் எஸ்ஆர்ஹெச் ஆர் வின்னிங் 2 games வித் எக்ஸலன்ட் ஐ மீன் குட் ரன் ரேட், அது வரைக்கும் மற்ற பிரச்சனைகள் கிடையாது. பட் இன்கேஸ் இஃப் ஜிடி லூசஸ் திஸ் கேம் வெர்சஸ் சிஎஸ்கே, ஹை சான்சஸ் தட் தே மைட் பிளே எலிமினேட்டர். ஸோ அது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ தே வில் புஷ் ஃபார் வின்னிங் சீலிங் த டீல் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீதர் சார் சொல்லிட்டாரு கண்டிப்பா ஜிடி ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டாரு. ஷாம்ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஜிடி சிஎஸ்கேவோட தோக்க? ஆர் சிஎஸ்கே லூசஸ் டுமாரோ, எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே லூஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் கடைசி கேம் இட்ஸ் நோ பிரஷர் கேம். கடைசி கேம் கவலை இல்லாம அவங்க வந்து நீட் டு பெலிஜரன்ட் பேச. ஏன்னா வந்து சிஎஸ்கே இஸ் ஒன் டீம் விச் ஹஸ் டாமினேட்டட் ஜிடி இன் ஜிடி ஹோம். அகமதாபாத்ல ஹெட் டு ஹெட் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டீம் ஜிடிஏவே டாமினேட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணிருக்கு. ஃபேக்ட் படி பார்த்தா, ஸ்டாட்ஸ் படி பார்த்தா, சாய் கிஷோர் சாய் சுதர்ஷன் அவ்வளவு தூரம் அடிச்ச போது ஃபைனல்ஸ் யார் ஜெயிச்சாங்க? சிஎஸ்கே தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி போன முறை ஒரு 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 சோப்லாங்கி டீமா வச்சிருந்த போது சிஎஸ்கே தே ஒன் அகேன்ஸ்ட் குஜராத் இன் அகமதாபாத் டெவலப்பர்ஸ்ல அடிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து நாளைக்கு மேட்சோட ரிசல்ட் அவுட்கம் தான் that will decide what kind of approach the CSK going to adopt in Ahmedabad இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க ஹோம் ஆவதேன்னு சொன்னாலும் ஹை நம்பர் ஆஃப் சான்ஸ் வச்சு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ ஐ லீவ் இட் தட். நான் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி சார் வந்து சொல்ல ஜிடி ஃபைனல் பிளே பண்ணி ஜிடி ஃபைனல் பிளே பண்ற மாதிரி தெரியல. இட்ஸ் கோனா பி ஃபைனல் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச். அதுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் டாபிக் நான் அதுதான் வரேன். அதுக்கு முன்னாடி இப்ப ஜிடி வந்து டெஃபினட்டா குவாலிஃபை, அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. குவாலிஃபை பிரச்சனை இல்ல கார்த்தி. ஆனா டு தே ஹேவ் த டீத் இன் देम டு கிராஸ் தட் அந்த குவாலிஃபையர் தாண்டி ஃபைனலுக்குன்னு போறதுக்கு டீத் இருக்கானே கண்டிப்பா கிடையாது. யா bowling சூப்பரா இருக்கு, bowling சூப்பரா இருக்கு. ஆனா டாப் ஆர்டர் 3 காலி ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு போட்டா முடிஞ்சது. 3 for 3 காலி சார். நான் அதுக்கு வரேன். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீம் ஆர்சிபி பத்தி பேசிடுவோம். அவங்க வந்து பேசுறது ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா அவங்க டெஃபினட்டா குவாலிஃபயர் ஒன்று ஆட போறாங்க. ரன் ரேட் வந்து பிளஸ் 1.065 இருக்காங்க. ஸோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டெஃபினட்டா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் வந்து திருவிழா தான், தீபாவளி தான். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாவே லெட்ஸ் கால் அ ஸ்பேட். மனசுல பட்டதை சொல்லுங்க. யூ நீட் நாட் பூசி முழுகலாம் வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் சார்ட்ட கேட்கறேன், அடுத்து ஷியாம் ரோட்ட கேட்கறேன். 4 டீம் யாரெல்லாம் who is playing qualifier 1, who is playing eliminator தெளிவா சொல்லிருங்க. நானும் என்னோட ஹானஸ்ட் ஒபினியன் சொல்லிடுறேன். ஹானஸ்ட் ஒபினியன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஐ திங்க் ஆர்ஆர் ஹஸ் அ சான்ஸ். ஓகே, ஸோ சார் வந்து ஆர்சிபி, ஜிடி குவாலிஃபயர் 1, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் எலிமினேட்டர் சொல்லியிருக்காரு. ஷாம் ப்ரோ ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச் final one. I'm kind of a bit இன்னும் நினைக்கிறேன் பஞ்சாப் still has it in them அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். So I'm going with Punjab. ஓகே, ஸோ நான் வந்து ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபயர் 1 சொல்றேன், ஜிடி பஞ்சாப் எலிமினேட்டர் சொல்றேன். பட் எனக்கு வந்து ஆர்ஆர் பார்த்து பயம் இல்ல, சிஎஸ்கே பார்த்து பயம் இல்ல. பட் ஐம் ரியலி ஸ்கேர்ட் ஆஃப் கேகேஆர். அதுதான் எனக்கு வந்து ஒரே பயமா இருக்கு. பிகாஸ் தே ஆர் பிளேயிங் த லாஸ்ட் கேம். அது வந்து உண்மையாவே எனக்கு ஒரியிங்கா இருக்கு. நான் ஏன்னா இன்னைக்கு மேட்ச் தோத்தோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். டேபிள் பார்த்துட்டு என்னென்ன காம்பினேஷன் இருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரியிங்கான விஷயம் வந்து கேகேஆர் மட்டும் தான் தெரிஞ்சு. பட் லெட்ஸ் see what happens சொல்லிட்டு. சோ மக்களே, இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் சினாரியோ. சோ இங்க இருந்து ஃபைனல் தாட் ஆஃப் மைண்ட், இஃப் somehow ஜகுலரில கேகேஆர் உள்ள வந்தாங்கனாக்கா they will go all the way. This is my gut feeling because they are a dangerous team in terms of the combination which they have right now. சார் கேகேஆர் பத்தி பேசுறப்போ சார் போன மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று பண்ணாங்க சார். நான் ஆக்சுவலி முன்னாடியே யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி மேட்ச் ஆர்சிபி தோத்தவே பண்ணிருக்கணும். என்னன்னா சார், லாஸ்ட் மேட்ச் ரோமன் பவுல் அவங்க ஆடல சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்டிங்ல தேவைப்பட்ட ரோமன் பவுல் இறக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மதிஷா பத்திரனா ஆட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பத்திரனா ஆட வச்சிட்டாங்க. ஸோ இல்ல போன மேட்ச் இன்ஜுரி தெரியும், பட் he is not going to play on கேக்குறேன். அது I don't think they will risk him once again because 4 பால் தான் போட்டாரு, புடிச்சினாரு கால. அப்புறம் என்னத்த நீ வந்து அதனால இவங்க ஐடியா விட்டாங்க. சிஎஸ்கேக்கு தெரியும் அது வந்து இவங்க வந்து பயங்கரமா போய் எடுத்தாங்க பைத்தியம் மாதிரி. சிஎஸ்கே பிட்டே பண்ணல பாத்தீங்களா பத்திரானாக்கு.
முட்டாத்தனம் பண்ணாங்க அவங்க. ஓகே சிஎஸ்கே நோ அபவுட் இஸ் இன்ஜுரி. சேம் வித் தீபக் சஹார். அவர் பாத்தீங்கல்ல, அவர் ஃபிட்னு சொல்லி இஸ் நாட் ஃபிட், சும்மா அவர் டாலியே போட்டுக்கிறாரு. கிளீனா கொடுத்தாங்க, நீ வச்சுக்கோன்னு. இதெல்லாம் ஓகே ஒரு சோ மக்களே உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் அலாங். அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்ரீசர் அண்ட் ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.